தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல்ல தமிழ்நாடு சட்டசபையோட 2ஆம் நாள் கூட்டத்தொடர் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தொடரில் வழக்கமாக எதிர்பார்த்த மாதிரி கிட்னி திருட்டு, இந்த கரூர் விவகாரத்தை மையமாக வச்சு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி கரூர் விவகாரத்தை வச்சு ஒரு காரசாரமான ஒரு விவாதம் வந்து தமிழக சட்டசபையில் நடந்திருக்கு. தமிழக சட்டசபையோட 2ஆம் நாள் கூட்டத்தோட தொடக்க காலையிலே வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த கிட்னி திருட்டு விவகாரம், கரூர் விவகாரத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுமா கையில் வந்து கருப்பு பேண்டை வந்து அணிஞ்சிட்டு வராங்க. இதை பார்த்த சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்கிறாருன்னா, அவங்களை கேலி செய்ததுமா என்னப்பா எல்லாருக்குமே வந்து பிபியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த நிகழ்வு வந்து அப்படியே ஒரு வேடிக்கையாக கடந்து போயிடுது. இதுக்கப்புறம் தான் ஒரு காரசாரமான விவாதம் வந்து தொடங்குது. இந்த கரூர் விவகாரத்தை பற்றி பேசும்போது முதல்ல இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த சம்பவ இடத்துல விஜய் தரப்பினர் வந்து மாலை 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அனுமதி வாங்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஊடகத்தில் போய் சமூக ஊடகத்துலேயும் சரி, இப்போ செய்திகள்லையும் சரி, விஜய் வந்து மதியம் 12 மணிக்கு பேசுவார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடுறாங்க. இதனால் விஜயை பார்க்கறதுக்காக அந்த நாள் அன்னைக்கு காலையிலேருந்தே மக்கள் வந்து சம்பவ இடத்துல கூட தொடங்குறாங்க. அப்படி வந்த மக்களுக்காக தாவேகாவினர் தரப்பில் இருந்து உணவு, குடிநீர் இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரல அப்படின்ற மாதிரி முதல்வர் பேசுகிறாரு. அதே மாதிரி சொன்ன நேரமான 12 மணி அப்படின்றதுல இருந்து 7 மணி நேரம் தாமதமாக இரவு 7 மணிக்கு விஜய் வராரு. இதுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு தன்னோட கருத்தை முன்வைக்கிறாரு. இதன் மூலமாக இந்த சம்பவத்தில் அரசாங்கத்தோட தப்பு எதுவுமே இல்லை, முழுக்க விஜய் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து சில கேள்விகளை முன்வைக்கிறாரு. முன்னதான் வந்து இவர் என்ன பேசுறாருன்னா, இந்த கரூர் சம்பவம் வந்து காவல்துறை நடிச்சிருந்தா, அரசாங்கம் நடிச்சிருந்தா இதை தடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு. அது தொடர்பாக 2 கேள்விகளையும் முன்வைக்கிறாரு. என்ன கேட்குறாருன்னா, இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா முதல்வர் வந்து இரவே வந்து உடனடியாக வந்து கரூருக்கு போகிறாரு. ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் கள்ளக்குறிச்சிக்கு வந்து முதல்வர் வந்து ஏன் போகலை அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி சம்பவம் நடந்த அந்த நாள் அன்னைக்கு இரவோடு இரவாக 39 பேருக்கு உடற்குறைவு செய்யப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி கேள்வியை முன்வைக்கிறார். இந்த கேள்விக்கு வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இந்த கரூர் விவகாரத்தில் இரவோடு இரவா உடற்குறைவு செய்யப்பட்டதேங்கிறதே வந்து போய் தான். நாங்கள் வந்து அந்த நள்ளிரவுல இருந்து அடுத்த நாள் மாலை 4 மணி வரைக்கவே வந்து நாங்கள் வந்து இந்த டைம் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் ஆனது. ஒரு 1500 பேர் கொண்ட டீம் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கரூர் மருத்துவமனையில் ஏற்கனவே வந்து 3 டேபிள் இருந்தது. ஸ்பெஷல் பர்மிஷனோட இன்னும் 2 டேபிள் எக்ஸ்ட்ரா போட்டு மொத்தமாக 5 டேபிளில் இந்த ஒர்க் நாங்கள் பண்ணோம். பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உடலை வந்து உடனடியாக கேட்டதுனால ஒரு மனிதநேயத்தோட இந்த ஒர்க்கை நாங்கள் செஞ்சு முடித்தோம். இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை, அதனால் இதில் அரசியல் செய்ய வேணாம் அப்படின்ற தன்னோட பதிலை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா முன்னாடி வந்து கள்ளக்குறிச்சிக்கே முதல்வர் போகலை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருந்தார் இல்லையா, இதுக்கு முதல்வர் வந்து பதில் சொல்கிறாரு. இதுக்கிடையில் வந்து ஏவாவேலு வந்து ஒரு பதில் அவரோட கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜயை விட எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து நிறைய கூட்டம் வருது, ஆனாலும் அங்கே எப்படி இவங்க சமாளிக்கிறாங்கன்னா, இவர் வந்து எப்போதுமே வந்து தொண்டர்களை பார்த்து தான் பேசுவார். அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து தொண்டர்களை பார்த்து தான் பேசுவார். வாகனத்தில் ஏறி நின்று 4 பக்கமும் தொண்டர்களை பார்த்து பேசுவார். அதனால் எல்லாருக்குமே வந்து அவரை பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். தலைவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது கேட்கும். ஆனால் விஜய் என்ன பண்ணுவார்னா, எப்போதுமே வந்து பேசும்போது மட்டும்தான் வாகனத்தை விட்டு வெளியில் வருவார், மற்ற நேரம்லாம் உள்ளதாக இருப்பார். அதனாலேயே வந்து அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் மக்கள் எல்லாம் கூடி இந்த சம்பவம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் முதல்வர் வந்து கள்ளக்குறிச்சிக்கே போகலை அப்படின்ற எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேட்டதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தபோது அங்கே ஏற்கனவே அமைச்சர்கள்லாம் போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த மக்கள் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க, ஆனால் இங்கே அப்பாவி மக்கள் உயிரிழந்தாங்க, அதனால தான் நான் போனேன் அப்படின்ற தன்னோட பதிலை வந்து தெரிவிக்கிறாரு. இதுக்கப்புறமா அமைச்சர் சிவசங்கர், இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வந்து கரூர் விவகாரத்தில் முதல்வரை பதில் சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அன்னைக்கு தூத்துக்குடி சம்பவத்தில் தூத்துக்குடியில் போராடின மக்கள் மீது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தினது, அதை பற்றி அன்னைக்கு முதல்வர் வந்து பதில் சொன்னாரா அப்படின்ற மாதிரி தன்னோட கேள்வியை முன்வைக்கிறாரு. இதை கேட்டதுமே வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து கோவப்பட்டு அமளியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அமைச்சர் சிவசங்கரோட இந்த கருத்தை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொல்லி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சபாநாயகர் அப்பாவோட இருக்கைக்கு முன்னாடியே வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் உங்களோட இருக்கையில் உட்காருங்க, இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து அவையை விட்டு வெளிநடப்பு செய்கிறாங்க.
இவங்க வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறமா முதல்வர் வந்து அதிமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த அதிமுக காரங்க வந்து இன்னைக்கு கரூர் விவகாரத்தில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க, ஆனால் சொந்த கட்சியினர் உயிரிழந்தா கூட இவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்களான்னு தெரியல. இது எல்லாமே வந்து ஒரு கூட்டணி கணக்கு தான். மெகா கூட்டணின்றாங்க, மகா கூட்டணின்றாங்க. என்ன ஒரு கூட்டணி வச்சாலும் மக்கள் அதுக்கு சரியான பாடம் புகாட்டுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு மறுபடியும் வந்து இந்த கரூர் விவகாரத்தில் விளக்கம் தர ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த சம்பவம் நடந்து 2 நாளைக்கு முன்னாடி அதே வேலுச்சாமிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் கூட்டம் நடக்குது. அதில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. காரணம் வந்து அங்கே இருந்த தொண்டர்கள் வந்து கட்டுக்கோப்பா விதிமுறைகளை பின்பற்றி நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருந்தது. அதே மாதிரி விஜயோட கேரவன் வரும்போதே அதை பின்தொடர்ந்து நிறைய தொண்டர்கள் அவங்கெல்லாம் வராங்க அப்படிங்கிறத அவரே குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலைமை வந்து கைமீறி போனதை அறிஞ்ச காவல்துறை முன்கூட்டியே வந்து சம்பவ இடத்துல அக்ஷயா மருத்துவமனைன்ற இடத்துக்கிட்டே வந்து தாவேக்காவுடைய அந்த வாகனத்தை நிறுத்தி, நீங்கள் வந்து இங்கேயே வாகனத்தை நிறுத்தி கூட்டத்துக்கு மத்தியில் பேசிடுங்க அப்படின்றத சொன்னதாகவும், இதை தாவேக்காவினர் மறுத்து நாங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட இடத்துல தான் பேசுவோம்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள வாகனத்தை செலுத்திருந்தாவும் சொல்றாரு. இந்த கூட்டத்துக்குள்ள வாகனம் போனதுனால ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல மக்கள் வந்து ஒருத்தர் தப்பிச்சுக்கிறதுக்காக ஒருத்தர் தள்ளி கூட்ட நெரிசல் ஏற்படுது. அப்படி நடந்த நெரிசல்ல தான் வந்து மக்கள் தங்களை காப்பாற்றுறதுக்காக அங்கிருந்த ஜெனரேட்டர் செட்டை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அப்படி உள்ளே போகிற மக்கள் மீது மின்சாரம் தாக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஜென்ரேட்டர் ஆஃப் செய்யப்படுது. இதில் காயமடைஞ்சவங்களை மீட்கிறதுக்காக காவல்துறையினரே வந்து ஆம்புலன்ஸை வந்து கூப்பிடுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து மீட்பு பணியில் ஈடுபடும் போது தாவேக்காவினர் ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இது சம்பந்தமான வழக்குகள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத முதல்வர் சொல்கிறாரு. இந்த சம்பவம் அறிஞ்சதுமே வந்து உடனடியாக அமைச்சர்கள் வந்து கரூருக்கு போகிறாங்க. இந்த சம்பவத்தை கேட்டதுமே வந்து என்னாலையும் வீட்டில் இருக்க முடியல, அதனால தான் நான் உடனடியாக கரூருக்கு போனேன். கரூர் மருத்துவமனையில் அவ்வளோ பேரோட உடலை வைக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு இடவசதி இல்லை. அதனால மாவட்ட ஆட்சியரோட சிறப்பு அனுமதியோட உடனடியாக உடற்குறாய்வு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு சிறப்பாகவே செயல்பட்டிருக்கு. மேலும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எடுத்த உடனடி நடவடிக்கையால் தான் இந்த விவகாரம் வந்து மோசமடையாமல் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி முதல்வர் பேசியிருந்தார். இதுக்கப்புறமா சட்டசபையில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் வந்து இந்த செருப்பு விவகாரம் தொடர்பாக கேள்வி கேட்குறாரு. கூட்டத்தில் வந்து ரவுடிகள் புகுந்ததாக சொல்கிறாங்களே இதை பற்றி அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. இதுக்கு முதல்வர் வந்து பதில் சொல்கிறாரு. கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்ததெல்லாம் வந்து உண்மை இல்லை. செருப்பு வீசப்பட்ட விவகாரம் வந்து மயக்கமடைஞ்ச தொண்டர்கள் பற்றின விவரத்தை தெரிவிக்கிறதுக்காக விஜயோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே கருத்தை முன் வச்சு அமைச்சர் சிவசங்கரும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, செருப்பு மட்டும் இல்லை வாட்டர் பாட்டிலும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு. கீழே வந்து நிறைய பேர் விழுந்து கிடக்குறாங்க, அவங்கள பற்றின தகவலை தெரிவிக்கணுன்றதுக்காக தான் கையில் கிடைச்ச செருப்பு வாட்டர் பாட்டில் என் தேங்காய் கொண்டிலாம் எரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். வெளியில் வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திச்சாரு. இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில கேள்விகளை முன்வைக்கிறாரு. மொத்தமாக வந்து முதல்ல பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கரூர் விவகாரத்தில் அரசாங்கம் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா விஜய் வந்து இதுக்கு முன்னாடி 4 மாவட்டங்களில் பேசியிருக்காரு. அந்த மாவட்டங்களை கூட்டத்தை அடிப்படையாக வச்சு உளவுத்துறை ஓரளவு கணிச்சிருக்கலாம். அப்படி கணிச்சிருக்கும் போது போதுமான அளவுக்கு போலீஸார பாதுகாப்பில் ஈடுபட்டு இந்த விவகாரத்தை தடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு முதல்வர் வந்து 600 பேர் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டதாக பேசியிருந்தார். ஆனால் சம்பவம் நடந்த 2 நாளைக்கு அப்புறம் ஏடிஜிபி ப்ரெஸ் மீட் நடத்தும் போது 500 பேர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்ததாக பேசியிருக்காரு. இந்த எண்ணிக்கையிலே முரண்பாடு இருக்கிறது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி உடற்குறாய்வும் வந்து உடனடியாக செய்யப்பட்டிருக்கு. அமைச்சர் என்ன சொல்கிறாரு, கரூர் மருத்துவமனையில் 3 டேபிள் இருந்ததாக சொல்கிறாரு. ஆனால் கரூர் மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. எது எப்படியோ ஒரு மனித உடற்குறாய்வு செய்வதற்கு சராசரியாக வந்து 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் நான் அன்றைக்கி சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் வந்து 8 மணிக்கு போகிறேன். அப்போயே வந்து உடற்குறாய்வுலாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் மக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாரு. தொடர்ச்சியாக அவர் கரூர் விவகாரத்தோட தொடர்புபடுத்தி கிட்னி விவகாரத்தையும் பேசுகிறாரு. இந்த கிட்னி திரட்டு விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இதே தமிழ்நாடு அரசு கரூர் விவகாரத்தில் இரவோடு இரவாக ஒரு நபர் ஆணையத்தெல்லாம் நியமிச்சிருக்காங்க. இதில் காட்டுற அவசரத்தை அதில் காட்டுறதில்ல. இதுதான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. இப்படி காரசாரமா இன்றைய கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல்வர் எக்ஸ் தளத்துல பதிவு பண்றாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கரூர் துயர சம்பவத்துல ஒரு தனிநபர் தான் காரணம் அப்படின்னு தனிநபரை பலிகடாக்குறது எங்களோட நோக்கமே இல்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் திட்டமிட்டு அரசாங்கத்தின் மீதில் சில பொய்கள் வந்து பரப்பப்படுது. அதை தடுக்கிறதுக்காக நடந்தது என்னன்றதை சொல்கிறது எங்களோட கடமை. அதுக்காக தான் இந்த விளக்கத்தை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்காமல் தடுக்கிறதுக்காக விரிவான நெறிமுறைகளை நாங்கள் வந்து வகுத்துட்ருக்கோம். உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
இந்த சம்பவத்தில் இனி வருங்காலத்தில் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே பொறுப்புணர்வோடு செயல்படணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினதுல இந்த கிட்னி திருட்டு விவகாரம் சரிதான். ஏன்னா இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றமே தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே அறிவியலுக்கு புறம்பா கான்ஸ்பிரசி தியரிகளை முன் வச்சு பேசிட்டு இருக்க தாவேகாவினரோட கருத்தை பிரதிபலிக்கும் விதமாக தான் எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு பேசியிருக்காரு. இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரமாக ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சதுக்கு பதிலாக இந்த வழக்கை ஆரம்பத்திலேயே சிபிசிஐடிக்கு முதல்வர் மாற்றியிருந்தாருன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த பின்னடைவு தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்காது. இந்த விவகாரத்தில் விசாரிக்கிற அந்த தார்மீக உரிமையும் தமிழக அரசு கையிலேயே வந்திருக்கும். ஆனால் இந்த வழக்கு இன்னைக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் விசாரிக்கிறதுக்கான எந்த ஒரு உரிமையும் தமிழக காவல்துறைக்கு இப்போ இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இதை முன்னாடியே தடுத்திருக்கலாம் அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி நான் பேசுகிறாரு தவிர இந்த சம்பவம் நடந்ததுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய தாவேகா தலைவர் விஜயை நோக்கி எந்த ஒரு கேள்வியும் இதனால் வரைக்கும் அவர் முன்வைக்கல. இது எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியையும் அதிமுகன்ற கட்சியோட மாண்பையும் குறைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை முன்வைக்கிறது போல தாவேகா கட்சியோட ஒரு எம்எல்ஏ போல தான் அவர் செயல்பட்டிருக்காரு. இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது கூட்டணின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் தன்னோட நிலையை தாழ்த்தி இறங்கி போயிருக்காரு அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறாங்க.